ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNEA ஆன்லைன் கவுன்சிலிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ சப்ளிமெண்ட்ரிக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்கில் சீட் வேணாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இனிஷியல் பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் TNEA வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சைடில் ஒரு 3 புள்ளி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அந்த குயிக் லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்னுடைய லாஸ்ட் பக்கத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்க அப்படின்னா 532வது பக்கத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்மட் இருக்கும். சரிங்க சார், இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இதை நீங்கள் இந்த பக்கத்தை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு ஃப்ரமில் உங்களுடைய அட்ரஸை தெளிவாக எந்த அட்ரஸ்ஸு தெளிவாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் தெளிவாக எழுதுங்க. அடுத்து காண்டாக்ட் நம்பர், மொபைல் நம்பர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்தா பெட்டராக இருக்கும். அடுத்து எவ்வளோ ருபீஸ் பே பண்ணீங்க, இதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எது ஆப்டாக இருக்கோ உங்களுக்கு அதை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு சப்போஸ் நீங்கள் காலேஜ் அலாட்மெண்ட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எந்த காலேஜில் அலாட்மெண்ட் வாங்கினீங்க, என்ன பிரான்ச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் இதுதான் தெளிவாக எழுதணும். அக்கௌண்ட் நம்பர், பிரான்ச் அண்டு பிரான்ச் நேமு, IFSC கோடு, அதுக்கப்புறம் சைனு. கீழே கண்டிப்பாக 3 இது கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒன்று ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜு, அலாட்மெண்ட் ஆர்டர். இப்போ நீங்கள் வந்து காலேஜ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரு, ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி ஆதார் கார்டு. இந்த டீட்டெயில்ஸையும் எடுத்துக்கங்க. இந்த பிரிண்ட் அவுட்டை எடுத்துகிட்டு உங்கள் அட்ரஸ் எழுதிடுங்க. சார் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஸோ இது மெயில் ஐடியில் அனுப்புறதை விட நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணுறது தான் பெட்ரு. 2 அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, த செக்ரட்டரி தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கிண்டி சென்னை 6,25,000க்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு பண்ணிடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஒரு இது அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. ரிசீவ் ஆயிடுச்சு, சென்ட் ஆயிடுச்சா அப்படின்றதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்தியன் போஸ்ட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் போஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்கனாலே தெரியும் சென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இவங்க அனௌன்ஸ் பண்ணுறது எப்போ அனௌன்ஸ் பண்ணாலும் இந்த உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அது ஆகும். ஏன் அப்படின்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த டாக்குமெண்ட்டை அவங்க வெரிஃபை பண்ணி அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இன்றைக்கி போட்ட உடனே நாளைக்கு பணம் வரலேன்னு வருத்தப்பட வேணாம். ஸோ இட் டேக் 1 மந்த், ஆனால் கண்டிப்பாக வந்துடும். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டு மட்டும் பண்ணிடுங்க. அனௌன்ஸ்மெண்ட்டுமே அவங்க வந்து ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் கூட அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது சப்ளிமெண்ட்ரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பண்ணாலும் தப்பு இல்லை, ஓகேங்களா. ஆனால் இது ப்ராப்பராக பண்ணிவிட்டு அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் எதுனாலும் நீங்கள் அந்த TFC சென்டர் கூட கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ரீஃபண்டை வாங்கிக்கலாம். ஸோ ஆனால் இது டேக் 1 மந்த், அதனால் நீங்கள் ஒரி பண்ணாமல் இருங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். இது வந்து எங்கே இருக்குது அப்படின்றது சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த இடத்துல இருக்குது பிடிஎஃப்னு. நான் சொல்லிட்டேன். TNEA வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சைடில் வந்து உங்களுக்கு வந்து ரேங்க்கு இதெல்லாம் இருக்கும். அதில் குயிக் லிங்க்ஸ்னு சொல்லி இருக்கும். இந்த 3 புள்ளி மாதிரி இருக்கும். மொபைல் எடுத்திங்கன்னா 3 புள்ளி தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் வரும். 3 புள்ளிக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன் அபவுட் காலேஜஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டவுன்லோட் ஆகும். அந்த பக்கத்தில் தான் இது இருக்குது. இதை பிரிண்ட் அவுட் தான் போடணுமானா கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் போடுங்க. ஹேண்ட் ரிட்டனில் கூட எழுதலாம், ஆனால் பிரிண்ட் அவுட் போட்டு எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும், ஓகேங்களா. அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.